அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க நிக்கிதான்னு நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா சிபிஐயினுடைய விசாரணையில நிக்கிதா அஜித்குமாரிடம் கார் சாவியை கொடுக்கவே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இதை நிக்கிதாவிடமிருந்து கார் சாவியை வாங்கின அந்த முருகன் அப்படிங்கிற காவலாளியே சொல்லியிருக்காரு. முதல்ல நிக்கிதா என்கிட்ட தான் கார் சாவியை கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. வழக்கு எவ்வளோ பெரிய திருப்பு முனையை சந்திச்சிருக்குன்னு பாருங்க. ஆரம்பத்திலேருந்தே நிக்கிதா அவர்கள் அஜித்குமார் குற்றம் சாட்டியதற்கு ஒரே காரணம், அஜித்குமார் கிட்ட தான் நான் கார் சாவியை கொடுத்தேன், எங்க அம்மாவுக்கு உட்கார்ந்து வரக்கூடிய வீல் சேர் தள்ளிட்டு கொண்டு வந்ததே அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னன்னா கார் சாவியை கொடுத்தது முருகன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட. வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நானு. அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. HRNCல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. அஜித்குமாரோட கொலை வழக்கில் நிக்கிதா அவர்களே கொடுத்த வாக்கு மூலமா நமக்கு இருக்கிறது அவர் வெளியிட்ட 2 வீடியோக்கள். முதல்ல 27ஆம் தேதி நகை காணோன்னு சொல்லி திருட்டு கொடுத்த உடனேவே அவரே பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில நான் அஜித்குமார் கிட்ட தான் சாவியை கொடுத்தேன், அவர் தான் எங்க அம்மாவுக்கு வீல் சேர் எடுத்துட்டு வந்தாரு, அதுல தான் கூட்டிட்டு போய் வச்சாங்க, அதுல ஒரு 500 ரூபாய்க்கு தகராறு நடந்துச்சு எங்களுக்குள்ள, நான் கம்மியா காசு கொடுக்குறேன்னு அவர் 500 ரூபாய் கேட்டாரு, அது முன்ன பின்ன எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது முதல்ல. திருப்பி அவர்களே இரண்டாவதா ஒரு வீடியோ வெளியிடும் போது கார் சாவி கொடுத்தது என்னமோ அஜித்குமார் கிட்ட தான், ஆனா எங்க அம்மாவுக்கு வீல் சேரை தள்ளி கொண்டு வந்தது அங்க இருந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஒருத்தர், வேற ஒருத்தர்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இதுலயே அந்த வீல் சேரை தள்ளி கொண்டு வந்து அஜித்குமார் இல்லைன்னு சொல்லி இவர்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்பவே நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டோம், என்ன முதல் வீடியோல இப்படி சொல்றீங்க, ரெண்டாவது வீடியோல மாத்தி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா அவர்கள் கார் சாவியை கொடுத்ததுமே அஜித்குமார் கிடையாது, அவர்கள் கார் சாவியை கொடுத்தது முருகன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட. அவர் சிபிஐயில் ஆஜராகி உண்மையை சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் திருப்பி அஜித்குமார் கிட்ட கார் சாவியை கொடுத்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. இதுல நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், அஜித்குமார் அவர்கள் கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறது அந்த கோவிலில் உள்ள அனைவருக்குமே தெரியும். அவரோட சித்தி ரம்யால இருந்து அக்கம் பக்கத்தின் அனைவருமே சொல்லக்கூடிய விஷயம், அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது. இது அவரோட அம்மாவே சொல்லியிருக்காங்க. அப்ப கார் ஓட்ட தெரியாதவர் சாவியை வச்சு என்ன பண்ண போறாரு? அவர் அருண் அப்படிங்கிற இன்னொரு நபர்கிட்ட சாவியை கொடுத்திருக்காரு. அவங்க காரை டிராப் பண்ணதா சொல்லப்படுது. இது எல்லாமே தகவல். இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, நிக்கிதா கிட்ட இருந்து சாவியை வாங்கின முருகன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு இவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அஜித்குமாரோட சாவி போனதுக்கு அப்புறம் திருப்பி அவர் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்திருக்காரு, ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட. அங்கேயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல, அவருடைய பெயரையும் காவல் நிலையத்தை சொல்லலை, எனக்கு இவர் மேலே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அஜித்குமார் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவர் தான் காரை எடுத்திருப்பாரு, காரை கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அவர் தான் காரை ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்ய ஆரம்பத்தில் நிக்கிதா அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அஜித்குமாருக்கு கார் ஓட்டவே தெரியாதாமே, அவர் எப்படி ஓட்டிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வீடியோலையும் அவங்க சொன்ன ஒரு பொய்யை மறைச்சிக்கிட்டே வந்தாங்க. முதல்ல வீல் சேரை தள்ளி கொண்டு வந்ததே அஜித்குமார்னாங்க, அப்புறம் அடுத்த வீடியோல கோவில் இருந்து வேற ஸ்டாஃப்னாங்க. இன்றைக்கு நிக்கிதா சாவியும் நேரடி அஜித்குமார் கிட்ட கொடுக்கல, அந்த வீல் சேரையும் அஜித்குமார் அவர்கள் தள்ளி கொண்டு வரலன்னு அவர்களே சொல்றாங்க. அப்ப எவ்வளவு முரண்கள் இருக்குன்னு பாருங்க நிக்கிதாவினுடைய பேச்சிலேயே. இதுல நமக்கு இன்னுமே விலகாத மர்மமா இருக்கிறது என்னன்னா, நிக்கிதா ஏன் அஜித்குமாரை டார்கெட் பண்ணணும்? கோவில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க, அந்த கோவில் சாவியுமே பாத்தீங்கன்னா பூசாரி கிட்ட தட்டில் வச்சு நாங்கள் கொடுத்துட்டோம், அப்புறம் அந்த சாவியை பார்த்தா பூசாரி திருப்பி எங்களுக்கு கொடுக்கல, அது சாவி இன்னும் கொஞ்சம் போயிட்டு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்துச்சுன்ற மாதிரிலாம் வீடியோக்குள்ள தொடர்ச்சி அவங்க சொன்னாங்க. இப்போ இவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அஜித்குமாரை நிக்கிதா அவர்கள் குற்றம் சாட்டியது ஏன்? அந்த நகை இருந்தது உண்மையா பொய்யாங்கிறது இன்னும் விசாரணையில் தெரிய வரல. உண்மையிலேயே அஜித்குமார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறதும் இன்னும் தெரிய வரல. ஒரு 500 ரூபாய்க்காக ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த வாக்குவாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ பிரச்சனை காரணமாக நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பழிவாங்கும் நோக்கில் நிக்கிதா அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் கூட இதை ரொம்ப ஆக்ரோஷமா பதிவு பண்ணார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டு கொண்டிருக்கும் போதே. ஆனா நிக்கிதா அவர்கள் சொல்ற மாதிரி அவங்க அம்மாவை வீல் சேர்ல வச்சு அஜித்குமாரை தள்ளி கொண்டு போகல அப்படின்னா எதற்காக 500 ரூபாய்க்கான வாக்குவாதம் நடந்திருக்கும்? ஒருவேளை அதுவே கூட பொய்யா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த விஷயத்துல சிபிஐ ஆனது நிக்கிதாவே மேலும் இன்னொரு முறை விசாரணைக்கு அழைக்க போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அந்த விசாரணையில தான் குறுக்கு விசாரணை பண்ணி நீங்க சொன்னது ஒன்னா இருக்கு, நாங்க விசாரிச்ச மற்ற சாட்சிகள் சொல்றது ஒன்னா இருக்கு, இதுல உண்மை என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் தொடுக்கப்பட இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நிக்கிதா மீது என்ன தவறு இருக்கு, இவருடைய கூற்றுகள் ஏன் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்கிற கோணத்துல இந்த விசாரணை போகும். நிச்சயமா விசாரணையினுடைய முடிவில் நிக்கிதா அவர்கள் வசமா சிக்க போவது உறுதி அப்படிங்கிறது இப்ப நமக்கு வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உணர்த்தக்கூடிய ஒன்றா இருக்கு. சரி, இதுதான் நிக்கிதாவுடைய கேஸ் அப்டேட். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டையே உலுக்கிய நெல்லை ஆணவ படுகொலை பத்தி பேசியாகணும். அந்த செய்தி வந்தது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இல்லை. காரணம் என்னன்னா,
நம்ம தமிழ்நாட்டில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவம் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு செய்தியாக நம்ம பார்த்துட்டு கடந்து போகிற மாதிரி தான், ஓ அப்படியா ஆணவ கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருந்தேன். ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நம்ம வந்து அரசாங்கத்தை தான் கேள்வி எழுப்பணும், அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால இதில் பெருசாக நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலையினுடைய அந்த பின்னணி பற்றி நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கும் போது ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டேன்னு சொல்லலாம். கவின்குமார் அப்படிங்கிற இளைஞர் ஐடி ஊழியர் வந்து திருநெல்வேலி கேடிசி நகரில் வச்சு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பல பேர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது மனசால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊடகத்துல செய்தி வந்து வெளியானாலும் அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கவின்குமார் ஏன் வந்து சுஜித்தினுடைய அக்காவை காதலிச்சாரு, அவங்க வேற சமூகம்னு தெரியுது இல்ல, இவர் எதுக்கு போய் லவ் பண்ணாரு, அந்த பையன் முதல்ல எச்சரிச்சான்ல இதுக்கப்புறம் எங்க அக்கா பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஏன் போனாருன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா ஒரு பெரிய கூட்டம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. அந்த முட்டாள் கூட்டத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல கவின்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஏற்கனவே பள்ளி காலத்திலேயே அந்த சுஜித் அப்படிங்கிற நபருடைய அக்கா கூட படித்தவர். சுஜித்தும் வந்து அந்த அதே பள்ளியில் படித்தவர் தான். இவர்கள் 3 பேருமே பள்ளி காலத்துலேருந்தே தெரியும். அதுக்கப்புறமா பள்ளி முடியுது, கல்லூரி வேலைக்கே அவர் வந்து போயிட்டார். 28 வயசு இளைஞர். அவர் வந்து திருப்பி சென்னையிலிருந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு வந்து சுர்ஜித்தினுடைய அக்கா அவர்கள்கிட்ட மருத்துவமனைக்கு போய் பேசுறாரு. அவங்க சித்த மருத்துவமனையில் பணியாற்றுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பேசும்பொழுது அவருடைய தம்பி சுஜித் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் நேரடியாக போய் கவின்குமார் வந்து வெளியே பேசியே கூட்டிட்டு வந்து அவரை வெட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் ஓட முயற்சி பண்ணும்போது கண்ணில் மிளகா பொடியை தூவி வெட்டி கொண்டிருக்காங்க. பட்டப்பகல்ல பொது வெளியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து செய்தி. ஆணவ கொலை நமக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியிலேயே பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறதா தகவல்களே இருக்கு. ஆனால் பிரச்சனைங்கிறது ஒரு ஆணவ கொலையை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட படுகொலையா இருந்து ஒரு கூலிப்படை கொலையா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே சட்ட ஒழுங்கு சீர்கட்டுருச்சு, இதுக்கு வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி பேசுறோம். ஆனால் ஆணவ கொலை விஷயத்துல மட்டும் ஒரு தரப்பு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பார்க்கக்கூடிய எனக்கே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த கவின்குமார்ன்ற நபரை ஏற்கனவே அந்த சுஜித்துங்கிற பையன் வந்து எச்சரிச்சாரு, அவர் ஏன் வந்து கேட்காம திருப்பி அவங்க அக்கா கிட்ட போய் பேசினாருன்னு கேட்குறாங்க. இதுல கூடுதலா இன்னொரு சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து கவின்குமாரை காதலிக்கவே இல்லை, இது ஒருதலை காதல், அந்த பையன் தான் இந்த பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கான் விடாம அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சுர்ஜித்தினுடைய அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ். ஒருத்தங்க வந்து ராஜபாளையம் ஆயுதப்படையில் இருக்காங்க, இன்னொருத்தங்க மணிமுத்தர் ஆயுதப்படையில் இருக்காங்க. 2 பேருமே எஸ்ஐயா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பையன் வெளியிருந்து வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து இத்தனை வருஷமா பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்றான்னா அந்த பையனை கைது கூடவா பண்ணா பாத்தீங்க இத்தனை நாள். எப்படி ஒரு பச்சை பொய்ய சொல்ல முடியுது பாருங்க உங்களால. அந்த பையன் தான் வந்து பின்னாடி சுத்தினா, நாங்க வேண்டாம்னு சொன்னோம், அவன் டார்ச்சர் பண்ணா, அதனால நாங்க வந்து இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இதுல பெரிய கொடுமை என்னன்னு பாருங்க, அவர் அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு, என் பையன் நல்லா சம்பாதிக்கிற பையன், நாங்களே ஒரு பெரிய குடும்பம் தான், எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கோம், விவசாய சங்க தலைவராக இருந்திருக்கோம், நாங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் தான், நாங்கள் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது, ஆனாலும் திட்டமிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சே, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்கும்போது சுப்பிரமணியபுரம் படம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் கவின்குமாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கு. வந்ததுக்கு அப்புறம் திட்டமிட்டபடியே சுஜித் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்து வெளியே கூட்டிட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டான். அதே மாதிரி சுர்ஜித் வந்து வெட்டின உடனேவே காவல் நிலையத்துக்கு போல, அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து காவல் நிலையத்துக்கு போனதா சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய அம்மா அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்ற ஒரு கேள்வி வருது. சுர்ஜித்தை மட்டுமே இல்லாமல் அவருடைய அப்பா சரவணன் மற்றும் அவருடைய அம்மா கிருஷ்ணகுமாரி, இவங்க காவல்கள், இவங்க 2 பேரையுமே வந்து கைது பண்ணணும், அவர்களே வந்து பணி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதா கொலை செய்யப்பட்ட அந்த பையனுடைய குடும்பம் கேட்கிற நீதியா இருக்கு. இதுல இன்னும் பல மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து எதற்காக அவங்க சமூகத்தை விட்டு வேறொரு சமூகத்தில் உள்ள பெண்ணை வந்து காதலிக்கிறான், அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு, நீங்க ஒழுங்க உங்க சமூகத்துக்குள்ளேயே நீங்க காதலிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குமான்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது மாதிரியான ஒரு அடிமுட்டாள்தனமான வாதத்தை நம்மளால கேட்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்குலாம் அறிவும் கிடையாது, ஒரு சமூக அக்கறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல ஒரே சமூகத்தில் வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து வாழ்றது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு ஏற்றதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அறிவியல் பூர்வமாகவே மாற்று சமூகத்தில் திருமணம் செய்கிறது தான் அந்த ஜீன்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அறிவியல் பூர்வமாக. சரி, அதையும் தாண்டி சமூக பூர்வமாக பார்த்தாலுமே இங்க ஒரே சமூகத்திற்கு மட்டும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா, இங்க ஒரே சமூகத்திற்கு மட்டும் ஒரு மருத்துவமனை இருக்கா, ஒரு கடைகள் இருக்கா, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சமூகம் ஒன்னா வாழக்கூடிய இடத்துல மாற்று சமூகங்களுக்கு இடையே காதல் வரத்தான் செய்யும். காதல் இயற்கையானது, அது நீங்க செயற்கையா பிரிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாலும் அதற்கான கட்டமைப்பே இல்லையேங்க. இங்க வந்து ஒரு சமூகம் மட்டும் ஒரு தீவுல போய் வாழுங்க, யாரும் பிற சமூகம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. தனியா நாடு கடந்து நீங்க போயிருக்கீங்க இங்கே வெளியே, உங்ககிட்ட யாருமே வர மாட்டாங்க.
ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தில் எல்லாரும் ஒன்றா வாழ்கிற இடத்துல இருந்துட்டு நாங்கள் வந்து ஒரே சமூகத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கு பாருங்க. அதுதான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்குன்றது மற்ற வழக்கை விட கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா மற்ற வழக்குகளில் இந்த பட்டியலின சமூக இளைஞராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நாடக காதல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை திட்டமிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நமக்கு செல்வம் கிடைக்கும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய நாடக காதல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த வழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கவின்குமார் குடும்பம்ன்றது அந்த 2 காவலர்கள் இருக்காங்களே, அவங்க அம்மா அப்பா, அவங்களோட சம்பளத்தெல்லாம் சேர்த்தா கூட இந்த பையன் அதோட அதிகமாக சம்பாதிக்கிற இடத்துல இவர் இருக்காப்புல. இப்போ நமக்கு கேள்வி என்ன வருதுன்னா, இவங்க குடும்பம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தாலும் இவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய குடும்பம், சொந்தங்கள் ரீதியாகவும் பெரிய குடும்பம். இப்போ நமக்கு வர்ற கேள்வி என்னன்னா, எதுக்காக கவின்குமார் சுஜித்தினுடைய அக்காவை தேடி போகணும்? அந்த பொண்ணுகிட்ட பழகிறதுனாலையோ திருமணம் பண்ணுறதுனாலையோ இந்த பையனுக்கு என்ன கிடைச்சணும்? ஏற்கனவே பொருளாதாரம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இதுக்கு மேலேயே அது வந்து ஒரு காதல் அப்படிங்கிற இடத்த தாண்டி வேறு என்னதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க சொன்ன அந்த நாடக காதல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, இல்லை இவங்க வந்து திட்டமிட்டபடி நம்மளுடைய வீட்டு பொண்ணை வந்து திருட பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் எடுபடாது இந்த விஷயத்தில். தனி மனித ரீதியில் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து பேசினாலும் அரசாங்கம் பொறுப்புள்ளதாக நடந்து கொண்டு இதில் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், ஆணவ கொலைக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் சட்டம் ஏற்றுங்க, சிறப்பு சட்டம் ஏற்றுங்க, அதுதான் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறதா. ஏற்கனவே 2023 இதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எல்லாரும் வச்ச கோரிக்கைன்றது இதேதான், ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஒன்று ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆரே போதுங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும், இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ கொலையும் வந்துடும், இதன் அடிப்படையிலேயே பட்டியலின சமூகத்தினுடைய அந்த பாதுகாப்பு உறுதி பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. ஆணவ படுகொலை அப்படிங்கிறது பட்டியலின சமூகங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஒரு எம்பிசியில் உள்ளவங்க பிசிஏல உள்ளவங்க கிட்ட திருமணம் பண்ண முயற்சிக்கும் போது அவர்கள்கிட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம். அப்போ பிசிஆர் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பட்டியலின சமூகம்ல, அது எப்படி வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டமாக இருக்கும்? இல்லை இந்த ஆணவ கொலை வழக்குகளுக்கு மட்டும் எப்படி அது ஒரு சிறப்பான நீதியை வழங்க முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ அரசாங்கம் தான் மறுபடியும் இதில் வந்து ஒரு பொறுப்பெடுத்து ஒரு சிறப்பு சட்டம் விதித்து இந்த மக்களிடையே சாதியை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். முதல்ல வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணுறது மூலமாக அவருக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறதுனா ரெண்டாவது, அதெல்லாம் தாண்டி கலப்பு திருமணத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம போதிக்க ஆரம்பிக்கணும். அறிவியல் பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கு நல்லது, பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து மாறும். இப்போ எப்படி வந்து சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணுறது மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடுகளோட பிறக்கும்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் ஒரே சமூகத்திற்குள்ள நம்ம திருமணம் செய்து கொடுக்கறதும் அது மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அது மாற்று சமூகமாக இருக்கும்போது, டோட்டலி வந்து வேற ஒரு ஜீன்களாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரும். ஸோ அந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்தணும், அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்படி வந்து சாதி ரீதியாக வந்து சாதிய வெறியோட வாழக்கூடிய நபர்கள் கண்டிப்பா முட்டாள்களா மட்டுமே தான் இருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே. இப்போ இந்த இடத்துலையும் சுஜித் அப்படிங்கிற நபர் என்னதான் பட்டதாரியா இருந்தாலும் அவருக்கு இந்த உலகத்தை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரணும். இதெல்லாம் நான் வெளிப்படையா ஒன்று கேட்குறேன், சுஜித்துடைய ஃபோட்டோ, இந்த பக்கம் கவின்குமாரோடைய ஃபோட்டோ, இவங்க 2 பேரோட ஃபோட்டோவுமே நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த பிரச்சனை தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இந்த சமூகம் அவர் அந்த சமூகம் சொல்ல முடியுமா? முகத்தை பார்த்தா சாதி தெரியுமா? அப்போ எப்படி நம்ம வந்து இவர்கள் இருவருமே வகைப்படுத்தி இவரை வந்து நம்ம சாதி ரீதியாக ஒடுக்கலாம், இவர் வந்து மேல் சமூகம்னு நம்ம சொல்ல முடியுது? அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு புரிதல் தான் இருக்குது. அப்போ இதை வந்து அரசாங்கம் தான் ஒரு விழிப்புணர்வு கேம்பெயினாகவே இதை வந்து பண்ணணும். இப்போ மக்களோட முதல்வர்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி சாதியற்ற தமிழ்நாடுன்னு ஒரு முழக்கத்தை ஆரம்பித்து ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுங்க, அது மாதிரி ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் நீங்களே அதை ப்ரமோட் பண்ணலாமே. அதை பண்ணுறதுல ஒரு அவர்களுக்கு சிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதி ரீதியிலான பிரித்து விழக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் தான் அங்கே வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சமூகத்துக்கு ஒரு கட்சி கூட கூட்டணி, அந்த சமூக வாக்குகளுக்கு வேற ஒரு கட்சி கூட கூட்டணிங்கிற மாதிரி சாதி கட்சிகளையே இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தங்களுடைய கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தினால தான் இது இந்த அளவுக்கு வேறொன்று இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதை வந்து நம்ம சமூக ரீதியாக மட்டுமே இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே இது மாதிரியான சாதிய ரீதிய ஒடுக்குமுறைகளுக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் தீர்வாக அமைகின்றது என்னோட நம்பிக்கை. நன்றி.